அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما
فاتقوا الله يا أولي الألباب لعلكم تفلحون وقل ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعلني من لدنك سلطانا نصيرا رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني علما. பேரன்புக்கும் பெருமதிப்பிற்கும் உடைய எல்லாம் உள்ள அல்லாஹ்வின் அடியார்கள், அல்லாஹ்வின் அளப்பெரும் கிருபையால் சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே ஆகச்சிறந்த நாட்களான ஜுமாவுடைய நாட்களில் கடமையான வணக்க வழிபாடுகளை நிறைவேற்றுவதற்காக நாம் அல்லாஹ்வுடைய அமைதி இல்லத்திலே குழுமியிருக்கின்றோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள், வழிபாடுகள், கொள்கை, சித்தாந்தங்கள் என இருந்தாலும் ஏனைய அனைத்து மார்க்கங்களை விட இந்த இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் ஒட்டுமொத்த உலக பிரச்சனைக்கு தீர்வாக இருக்கிறது. மனித நேயத்திலும் சரி, மனிதாபிமானத்திலும் சரி, சமத்துவம் சகோதரத்துவத்திலும் சரி, அன்பு அமைதியிலும் சரி, என்ன துறைகளை எடுத்துக்கொண்டாலும் இந்த இஸ்லாம் மார்க்கத்திற்கு இணையாக வேற எந்த மார்க்கத்தையும் நாம் இந்த உலகத்திலே பார்க்க முடியாது. அதனாலதான் அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் சொல்லி காட்டுகிறான், ஃபித்ரத்தல்லாஹி அல்லதி ஃபத்ரத்த நாஸ அலைஹா. இந்த இஸ்லாம் மார்க்கம் என்பது மனிதர்களால் பின்பற்றக்கூடிய இயற்கையான ஒரு மார்க்கம் என்று அல்லாஹ் சொல்றான். இயற்கையே அல்லாஹ் இஸ்லாம் மார்க்கத்தோடு ஒப்பிடுகிறான் தெரியுமா? இயற்கையுடைய அழகே அழகுதான. செயற்கை என்பது மனிதனுடைய கரங்களால் ஏற்படுத்தக்கூடியது. அது கொஞ்சம் இப்படி சரிக்கிறானா அப்படி மாத்திருங்க, நீ இந்த இடத்துல சரிக்கிறானா இப்படி மாத்திருங்கன்னு சொல்லி மாத்திடலாம். இப்படி இயற்கையை மாற்ற முடியுமா? அது ஆரம்ப காலகட்டத்தில் என்ன வடிவமைப்பில் படைக்கப்பட்டிருக்கிறதோ அது அழியும் வரைக்கும் அந்த அமைப்பு தான். அதனால அந்த இயற்கையோடு இஸ்லாம் மார்க்கத்தை சேர்த்து மனிதன் பின்பற்றுவதற்கு ஒரு மார்க்கம் இருக்கிறது என்றால் அது இஸ்லாம் மார்க்கம் தான். இன்ன தீன இந்த வாயில் இஸ்லாம், அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் என்றாலே அது இஸ்லாம் மார்க்கம் தான். அப்படிப்பட்ட மார்க்கத்தை தான் நான் உங்களுக்கு மனித குலத்திற்கு வழங்கி இருக்கிறேன் என்பதை திருமறை குர்ஆன் நமக்கு சான்று பகிர்கிறது. இந்த இஸ்லாம் மார்க்கத்தில் மனிதனுக்கு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்ற அந்த தத்துவத்தை, அடிப்படை சித்தாந்தத்தை நமக்கு கற்றுத்தருகிறது. ஒரு மனிதனை மனிதன் எப்படி நேசிக்க வேண்டும், ஏனைய எந்த மார்க்கங்களிலும் பாருங்க, இந்த மனிதனுக்கு மனிதன் நேசத்தை வெளிப்படுத்துவது என்பது அவர்களுடைய அந்த குலகோத்திரம், இன்னும் அவர்களுடைய சம்பிரதாயத்துடைய அடிப்படை தான் மனிதனுடைய நேசம் வரும். இப்படி இருக்கிறதுனாலதான் அந்த உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பிரிவு வருகிறது. நீ அந்த குலத்தை சேர்ந்தவன், நான் இந்த குலத்தை சேர்ந்தவன், நான் தான் ஆளும் இருக்கும், நீ அடிமை இருக்கும், நான் அதிகாரம் இருக்கும் என்று இந்த மனிதனுக்கு மனிதன் பிரிவு மற்றும் மாறுபடுகிறானே. அதற்கு காரணம் என்னவென்றால் ஒரு இனத்தின் கீழ் வராத ஒரே பின்னணிதான். அல்லாஹ் சொல்கிறான், முதல்ல நீ இந்த உலகம் மனிதன் அனைவரும் சமம்தான் என்பதை முதலில் இந்த மனித வர்க்கம் உணர வேண்டும். யா அய்யுஹன் சித்தத்துல் ரப்பக்கும் அல்லதி கலகக்கும் மின் நஃப்ஸின் வாஹிதா வ கலக மின்ஹா ஸௌஜஹா வ பஸ்ஸ மின்ஹுமா ரிஜாலன் கஸீரா. இந்த பக்குவம் மனிதனுக்கு வர வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் எப்படி மனித சமூகத்திற்கு வசனத்தை தெளிவுபடுத்துகிறார் என்பதை சிந்தித்து பாருங்கள். மனிதர்களே, உங்களை ஒரே ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணையும் ரிஜாலன் கஸீரா, இந்த இரண்டு நபர்களில் இருந்துதான் ஒட்டுமொத்த உலக மக்களையும் படைச்சிருக்கிறார். இதை ஒரு மனிதன் நம்பும் பொழுது அவனிடத்தில் ஏற்றம் தாழ்வு, உயர்ந்தோர் தாழ்ந்தோர் என்ற பிரிவு பாகுபாடு வராது. வகுமலகை ஜலலகும் ஹலாயிகுலம் வரஃபரவலுக்கும் ஃபௌகவல் தரஜாத்தில் யப்லுகும் ஃபீமா ஆதாக்கும். அல்லாஹ் சொல்றான், இதை உணர வேண்டும் என்பதற்காக வழித்தோன்றல்களையே இந்த உலகத்திற்கு நாம் இறக்கியிருக்கிறோம்.
ஆதம் நபியிலிருந்து எடுத்துக்கிறேன். வழித்தோன்றலை ஏன் இப்படி கொண்டு வந்திருக்கிறேன்? நற்செயல் உங்களிடம் புரிபவர் அழகானவர் யார்? அதற்கு சில கதிரிகளையும் படைத்து யார் நற்செயல் புரிபவர்கள் என்று சோதிப்பதற்காக இந்த வழித்தோன்றலை உருவாக்கியிருக்கிறோம். வழித்தோன்றலை எங்கு உருவாக்கியிருக்கிறோம்? துணியால கலக்கல் மௌத்தவன் ஹயாத்தலை எவ்வளவுக்கும் ஐயக்கும் அரசனும் ஆகலாம். இதை சோதிப்பதற்கு தான் மனிதனுக்கு வாழ்வையும் மரணத்தையும் ஏற்படுத்துகிறோம். நீங்கள் அனைவரும் ஒரே சமுதாயம். மனிதர்களுக்குள்ள ரெண்டு பிரிவு இருக்கு. அது பாலினம் சம்பந்தப்பட்டது. ஒன்று ஆண், மற்றொன்று பெண். இந்த பிரிவு தான் இந்த மனிதர்களுக்கு இருக்குமே தவிர வேற நீங்கள் அனைவரும் ஒரே ஒரு சமுதாயம் தான். ஏன் அப்படி கொண்டு வந்தோம்? நீங்கள் ஏக இறைவனை மட்டும் வணங்க வேண்டும் என்பதற்காக இந்த திட்டத்தை நாம் கொண்டு வந்தோம். இந்த உலக சக்தியை படைச்சிருக்கிறோம் என்று படைத்த ரப்புல் ஆலமீன் மனித சமூகத்திற்கு ஒரு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார். மனித நேயம் இஸ்லாம் மார்க்கத்தில் மட்டுமல்ல, அனைத்து மனிதர்களிடத்திலும் பறந்து இருந்துதான் இருக்கிறது. சாலையோரமாக போயிட்டு இருக்கிறோம், அதிகமான வாகன நெரிசல் ஏற்படுகிறது. பல பேருடைய தேவையை நிறைவேற்றுவதற்கு தான் போய் கொண்டிருக்கிறார்கள். அது ஒரு 5 நிமிஷம் லேட்டா போனா கூட அந்த காரியம் நடக்காது என்று கிளம்பக்கூடியவர்களும் இருக்கிறாங்க. இப்ப இப்படி வேகமாக ஒரு சாலையில் போய் கொண்டிருக்கும் பொழுது ஒரு ஆம்புலன்ஸ் வருதுனையே, அவன் இந்துவா முஸ்லீமா கிறிஸ்டினா கண்டால் அவனுடைய உள்ள முதல்ல எதை சார்ந்திருக்கிறது? ஆம்புலன்ஸ்ல இருக்கிறது ஆனா பெண்ணா தெரியாது, எந்த ஜாதி எந்த மதத்தை சார்ந்தவன் தெரியாது, அவன் நிறம் என்ன மொழி என்ன இனம் என்ன தெரியாது. இருந்தாலும் நம்முடைய உள்ளம் அங்கே என்ன சொல்றது? சரி கொஞ்சம் ஒதுக்குவோம், எப்படி வண்டி போட்டோம். இதுதானே மனிதநேயம், இதுதானே மனிதநேயம். அதே மாதிரி நம்ம வாகனத்துக்கு போயிட்டு இருக்கிறோம், முன்னாடி ஒரு வாகனம் போகிறது அல்லது ஒரு காரோ அல்லது ஏதேனும் ஒரு குடும்பத்தை சார்ந்த ஒரு வாகனம் போகிறது என்றால் அதனுடைய டோர் க்ளோஸ் பண்ணாமல் இருக்கும். இதை பார்க்கும்போது நம்முடைய உள்ளம் எப்படி பதறுகிறது? அந்த ஓவர்டேக் பண்ணி அந்த வண்டி குடிச்சு பாய் வண்டி டோர் சாத்தாம இருக்கு. இந்த முன்கூட்டி அந்த மனிதனுக்கு வரக்கூடிய சிக்கல்கள் இருந்து நாம் காப்பாற்றுவதற்கு முயற்சி செய்கிறோமா இல்லையா? இதுதான் மனித நேயம் என்பது. ஒரு ஃபேமிலியோட பைக்ல போயிட்டு இருக்கிறாங்க, அந்த பின்னாடி உட்கார்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பெண்ணுடைய பர்தாவோ அல்லது ஏதேனும் சாரியோ துணியோ அந்த வாகனத்தில் ஏதோ டயர்ல வாசி கொண்டு போகிறது. இதை பார்க்கக்கூடியவருடைய உள்ளம் எப்படி பதறுகிறது? இந்த துணி வீட்டுல சித்துச்சுன்னு சொன்னா அது பயங்கரமான சிரமத்தை கொடுக்கணும்னு சொல்லி அவங்களையும் ஓவர்டேக் பண்ணி துணி சீக்கிரமா இருக்கு பார்க்கணுங்க சொல்றோமா இல்லையா? இதுதான் இஸ்லாம் அல்லாமல் ஏனைய அனைத்து மனிதர்களுக்கும் உள்ளத்தால் இறைவன் ஏற்படுத்தக்கூடிய ஒரு இயல்பு. இது ஆம்புலன்ஸ் வரும்போது மட்டும் இருக்கக்கூடாது, அந்த டோர் சாப்பிட்டாக மட்டும் இருக்கக்கூடாது, அந்த துணியை வீட்டுல வாசும் போது மட்டும் இருக்கக்கூடாது, எல்லா நிலையிலும் இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாம். அதைத்தான் இஸ்லாம் விரும்புகிறது. இதை குறித்து நான் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் தங்களுடைய 23 ஆண்டு கால தூதுத்துவ வாழ்க்கையிலே மக்களுக்கு பிரச்சாரம் செய்தார்கள். நம்ம 23 ஆண்டு காலத்துக்கு போக வேண்டாம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி உரை ஹஜ்ஜத்துல் விதா எப்படிப்பட்ட ஒரு படிப்பினை தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். இந்த 23 ஆண்டு கால பிரச்சாரத்துல சில சஹாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அன்னல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உரை நிகழ்த்தினார் என்றால் அவருடைய வரிகளை, அவர் என்ன வரிகளை சொல்கிறாரோ அந்த வார்த்தைகளை நாங்கள் விரல் விட்டு எண்ணிடுவோம் என்று சில சகாபாக்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். அவ்வளவு மெதுவாக மக்களுடைய உள்ளத்திற்கும் செவிக்கும் ஒரு தொடர்பாக அவ்வளவு பக்குவமாக உரை நிகழ்த்தக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்னும் சில சகாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உரை நிகழ்த்தும் பொழுது சொன்ன விஷயங்களை ஒன்றுக்கு அல்லது 2க்கு 3 முறை அதையே சொல்லிட்டு இருப்பாங்க. சொன்ன விஷயத்தையே சொல்லிட்டு இருப்பாங்க.
இருப்பாங்க. அது இந்த காலத்துல எல்லாம் நடைமுறைக்கு சாத்தியமே கிடையாது. என்னதான் ஒரு தாய் பிரச்சாரத்தை செய்யக்கூடிய அல்லது அரசியல் மேடைகள் அறிஞர்கள் யாரா இருந்தாலும் கூட்டம் கூடியிருக்கக்கூடிய சபையிலே ஒரு வார்த்தையை மீண்டும் பயன்படுத்தினாங்க மூன்று தொங்க போட்டுருவாங்க நம்மளால இல்லைங்களா. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களுக்கு உரை நிறுத்தினார் என்று சொன்னால் 1க்கு 3 முறை அந்த வார்த்தையை சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஏன்? சொல்பவர்களை விட கேட்பவர்கள் அதிகமாக விளங்கக்கூடும். அதனாலதான் இந்த பலவர்ணி ஆயா இந்த இடத்துல இருந்து ஒரு செய்தி உங்களுக்கு கிடைத்தாலும் அதை மக்களுக்கு உடனடியாக எடுத்து சொல்லுங்க என்று அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு ஆர்வம் ஊட்டியிருக்கிறார்கள். இன்னும் கூடுதலாக சில சகாபாக்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு உரை நிறுத்தினால் மிக குறைந்த உபதேசம் செய்வாங்க. ரத்தின சுருக்கமாக உரை நிறுத்துவாங்க. அந்த உரை எப்படி இருக்கும் தெரியுமா? அந்த வார்த்தைகள் எங்களுடைய நடைமுறை வாழ்க்கை அனைத்திற்கும் பொருத்தமானதாக என்ன ட்ரெண்டுகள் இருக்கு, அதன் நடைமுறையில் உள்ள சமூக பிரச்சனை என்ன, அதற்கு தீர்வு சொல்லக்கூடிய வகையிலே அதனை சரிகாணும் வகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் குறைவாக உரை நிறுத்துவார்கள். அதில் 1000 அர்த்தங்களை உள்ளடக்கியதாக அந்த உபதேசம் இருக்கும். எத்தனை ஆண்டுகால பிரச்சாரத்தை சகாபாக்கள் அறிவு பண்றாங்க. 40 வயசுல நபித்துவத்தை அடைகிறாங்க. 10 ஆண்டு காலம் மக்கா வாழ்க்கை, 13 ஆண்டு காலம் மதீனா வாழ்க்கை. இந்த 23 ஆண்டு காலத்தில் மக்களுக்கு செய்த உபதேசத்தை பற்றி சகாபாக்கள் எடுத்து சொன்ன செய்திகள் 23 ஆண்டு காலமாக மக்களுக்கு இப்படி உரை நிகழ்த்தார் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள். தங்களுடைய இறுதி உரையின் போது வார்த்தைகளும் சரி, அந்த மக்களை அடையக்கூடிய கருத்துக்களும் சரி, எவ்வளவு பக்குவமாக நடத்தியிருப்பார் சிந்திச்சு பார்க்கலாம். 23 ஆண்டு காலமே இப்படி சொல்றாங்களே சகாபாக்கள். அப்ப அந்த இறுதி உரை கலிமத்துல் விதா துல்ஹஜ் பிறை 10 மக்கமா நகரத்திலே நடந்ததே வெள்ளிக்கிழமை அந்த பிரச்சாரம், அந்த உபதேசம் மக்களை எவ்வளவு ஈர்க்கக்கூடியதாக இருந்திருக்கும், எவ்வளவு கருத்துக்களை கொண்டதாக அது அடங்கியிருக்கும். எத்தனையோ செய்திகள் கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல நடக்கக்கூடிய அந்த உபதேசத்திலே லட்சத்துக்கு மேற்பட்ட சகாபாக்கள் குழுமி இருக்கிறார்கள். அங்கே அல்லாஹ்வுடைய தூதர் இறுதி உரையான அந்த ஹஜ்ஜத்துல் விதா என்ற பேருரையை மக்களுக்கு நடத்துகிறார்கள். அதில் பெரும்பாலான உபதேசம் என்னவென்றால், மனிதனுக்கு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், சமூக பிரச்சனை எங்கே உருவாகுது, எந்த இடத்திலே மனிதன் பலவீனமாகிறான், எல்லா கருத்தையும் அப்படி நாங்க என்ன சொல்லிட்டு வர்றாங்க. வட்டி வாங்காதீங்க, விபச்சாரத்தின் பக்கம் இருந்தாதீங்க, திருடாதீர்கள், இன்னும் இந்த மனித சமூகத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய நாசக்கேடான எந்த காரியத்தையும் ஒரு மனிதன் செய்யாதீர்கள் என்று வட்டியிலிருந்து எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு வர்றாங்க. இப்ப இறுதி உரையில இறுதி முடிவு இதோட இந்த செய்திகளோட அல்லாஹ்வுடைய தூதர் வாக்குறுதியோட சொல்லி ஆரம்பிக்கும். அந்த இறுதி உரையிலே இறுதி வாசகமாக அல்லாஹ்வுடைய தூதர் பதிவு செய்த ஒரு செய்தி என்னவென்றால், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இந்த செய்தியை. கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு இறுதியாக நடத்திய உபதேசம் இந்த உபதேசம் தான். என்ன உபதேசம் என்று பார்த்தால், அந்த மக்கள் லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே. ஃபர்ஸ்ட் அந்த வந்திருக்கக்கூடிய மனிதர்களுடைய மனம் என்ன பக்குவத்தில் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. ஐயோ யௌமின் ஹாதா, இது எப்படிப்பட்ட நாள் கேட்கிறாங்க. இறுதி உரை, இறுதி உபதேசம். அப்ப மக்கள் எல்லாம் விளங்கி இருக்கிறாங்க அந்த நாளுடைய மகிமையை. இந்த நாளா துல்ஹஜ் பிறை 10 ஆகச்சிறந்த நாள் அப்படிங்கிறாங்க. காலு மக்கள் கூறினார்கள், யௌமுன் ஹராம், சிறந்த நாள். ஏன் அந்த நாளை சிறந்த நாள் ஆக்குறாங்கன்னு தெரியுமா நமக்கு? இப்ப வாரத்துல சிறந்த நாள் எதுங்க? ஜுமா, சூரியன் உதிக்கக்கூடிய நாட்களிலேயே சிறந்த நாள் ஒன்று இருக்கிறது என்றால் இந்த ஜுமா நாள் தான்.
எப்படி யூதர்களுக்கு சனிக்கிழமையோ கிறிஸ்துவர்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையோ அது மாதிரி முஸ்லீம்களுக்கு ஜும்மா தான் ஆக சிறந்த நாள். ஏன் அந்த நாள் சிறந்த நாள் என்பது நம்ம முன் சென்ற ஜும்மாக்களை எல்லாம் பார்த்திருப்போம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை, சொர்க்கத்துக்கு அனுப்பியது வெள்ளிக்கிழமை, தவறு செஞ்சது வெள்ளிக்கிழமை, தௌபா செஞ்சது வெள்ளிக்கிழமை, மௌத்தானது வெள்ளிக்கிழமை. சமுதாய மக்களே உணர்ந்து கொள்ளுங்கள், உலக அறிவு என்று ஒன்று வந்தால் அதுவும் யௌமுல் ஜும்ஆ, இந்த வெள்ளிக்கிழமை தான் வரும்னா அந்த வெள்ளிக்கிழமைக்கு கூடுதல் சிறப்பு இருக்கிறது. இப்ப அந்த நாளை மக்கள் அந்த துல்கத்து பிறை பட்டும் இந்த வெள்ளிக்கிழமை ஒரு தொடர்பு என்ன தெரியுங்களா? வெள்ளிக்கிழமை வாரத்தில் சிறந்த நாள். இப்படி வருடத்தில் ஒரு சிறந்த நாள் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்றால் இந்த துல்கத்து பிறை பத்து. அந்த நாள் தான் நம்ம 9வது நாள் நோன்பு நோற்று 10வது நாள் பெருநாள் கொண்டாடுறோமா இல்லையா? இப்ராஹிமுடைய தாகத்தை நினைவு கூறுவதற்காக குர்பானி கொடுத்து பெருநாள் கொண்டாடி பிரியாணி சாப்பிடுறோம் இல்லையா? அந்த நாள்ல உலக சிறந்த ஆக சிறந்த உலகத்துல 12 மாதம் தான் அல்லாஹ்வுடைய கணக்கில் மீண்டும் மீண்டும் தொடர்ந்து வருவது. அது 4 மாதம் புனிதமாக்கப்பட்டது. ரஜபு இதையும் கடந்து வருடத்திற்கு ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான நாள் என்று சொன்னால் இந்த துல்ஹஜ்ஜிலே 10 நாள். அந்த 10 அமைந்த நாள் அது வெள்ளிக்கிழமை. அந்த வெள்ளிக்கிழமையில் துல்ஹஜ் பிறை 10 மக்களுடைய மனப்பக்குவத்தை புரிந்த மாமனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறார்கள், கால யௌமின் ஹராம், இது எப்படிப்பட்ட நாள்? மக்கள் அதெல்லாம் விளங்கி வச்சிருக்கிறாங்க. காலு யௌமுல் ஹராம், இது சிறந்த நாள். அப்படியா? கால பலதின் ஹராம், பலதின் ஹராம், இது எப்படிப்பட்ட நகரம் என்று கேட்கிறார்கள். எந்த அமைந்த நகரம் என்ன? மக்கமா நகரம். அல்லாஹ் குர்ஆனிலேயே சிலாயித்து சொன்ன நகரம் அது. அந்த நகரத்துடைய புனிதத்தையும் விளங்கி வச்சிருக்கிறாங்க. புனிதமான நாள் காலு பலதுன் ஹராம். காலை சஹரின் ஹாதா, இது எப்படிப்பட்ட மாதம் என்று கேட்கிறார்கள். என்ன மாதம்? துல்ஹஜ் மாதம். துல்ஹஜ் மாதம் ஆக சிறந்த மாதம், சிறந்த மாதம், சிறந்த மாதம் துல்ஹஜ் மாதம், சிறந்த நாளே துல்ஹஜ் பிறை 10, சிறந்த கிழமை வெள்ளிக்கிழமை, சிறந்த நகரம் மக்கா, எல்லாமே சிறந்ததாக இருக்கிறது. ஏன் இறுதி உபதேசம் வேற? இதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு உபதேசம் செய்யவில்லை, இது இறுதி உபதேசம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு செய்தி அறிவிக்கிறார்கள். புனிதத்தை விளங்கி இருந்த அந்த மக்கமா நகரத்தில் வாழும் மக்களிடத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், இதையெல்லாம் விட புனிதம் என்னது தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றார்கள், அம்பாலக்கும் அம்பாலக்கும், புனித நாளை விட, புனித நகரத்தை விட, புனித மாதத்தை விட புனிதம் எது தெரியுமா? ஒரு மனிதனுடைய உயிர் தான், ஒரு மனிதனுடைய உடமைதான், ஒரு மனிதனுடைய கண்ணியம் மானம் தான் ஆக சிறந்த புனிதம். ஒரு கட்டத்துல இந்த இஸ்லாம் மார்க்கமே எங்கே முழுமை அடைகிறது என்பதை இறுதி வார்த்தையிலே அண்ணலார் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு பகிரங்கப்படுத்துகிறார்கள். அதை சொல்லிவிட்டு கபூர்மதி யௌமிக்கும் ஹாதா பலதிக்கும் ஹாதா சஹரிக்கும் ஹாதா, திரும்ப திரும்ப என்ற இடத்துல திரும்ப திரும்ப என்ற இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் இந்த புனிதத்தை சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். வல்லதி பியதி நஃப்ஸி, என்னுடைய உயிர் எவனது கரத்தில் இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன், இங்க வந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் வராத மக்களுக்கு எடுத்து சொல்லிவிடுங்கள். நான் என்னிடத்திலிருந்து ஒரு செய்தி வந்தாலும் அதை நீங்கள் பிறரிடத்தில் எடுத்து சொல்லிடுங்க. பிறகு சும்மா ரஃபர ரசூல், அல்லாஹ்வுடைய தூதர் தலையை உயர்த்தினார்கள், 2 முறை உயர்த்தினார்கள். அல்லாஹும்ம ஹல் பல்லகுது, அல்லாஹும்ம ஹல் பல்லகுது, இறைவா நீ எனக்கு வழங்கிய அந்த தூதுத்துவ பணியை நான் நிறைவு செய்து விட்டேனா? இஸ்லாம் மார்க்கத்தை கூடுதல் குறைதல் இல்லாமல் மக்களிடத்தில் நான் சொல்லிவிட்டேனா என்று அல்லாஹ்விடத்தில் 2 முறை கேட்கிறார்கள். அன்றைய நாளில் தான் அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் என்று வசனம் வருகிறது. 5வது அத்தியாயம் 3வது வசனம். இஸ்லாம் மார்க்கம் இந்த தூதரை கொண்டு முழுமைப்படுத்திய நாள் இந்த வெள்ளிக்கிழமை. அப்ப நமக்கு என்ன இந்த செய்தி விளங்குகிறது? அமல்கள், நன்மைகள், வணக்க வழிபாடுகள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றினால் மட்டும் இஸ்லாம் ஒரு இடத்தில்
அழகு பெறுவது கிடையாது. இஸ்லாம் எப்பொழுது ஒரு மனிதனிடத்தில் முழுமை அடைகிறது தெரியுமா? அவனிடத்தில் உடைமை, உயிர், இன்னும் கண்ணியமானம், அவன் எதை விரும்புகிறானோ அதை நீ அடுத்த மனிதனுக்கு விரும்பும் வரை உன்னிடத்தில் இஸ்லாம் முழுமை அடையவில்லை என்றால் செய்தியில் புரிகிறதா? இஸ்லாம் மார்க்கம் எப்பொழுது ஒரு மனிதனிடத்தில் எப்படி ஜொலிக்கிறது, எப்பொழுது இஸ்லாம் மார்க்கம் ஒரு இடத்தில் அழகு வருகிறது என்றால் நீ பிறர் நலம் நாடுவதன் மூலமாகத்தான். பிறர் நலம் நாடுதல் என்றால் என்ன? ஒருவனுடைய உயிர், உடைமை, கண்ணியமானம் அதை நீ எப்படி விரும்புகிறாயோ அதையே பிறருக்கும் விரும்பணும். அப்படி விரும்பாதவரை நீ உண்மையான இறை நம்பிக்கையாளராக ஆக முடியாது. அல்லாஹ்வுடைய தூதர் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்திலே இது இறுதி உரை, தூதுத்துவ பணியை நடைமுறைப்படுத்திய காலத்திலேயே சில தோழர்கள் கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாம் இஸ்லாம் சொல்றீங்க, என்ன இஸ்லாம் என்றால் என்ன? இஸ்லாத்துடைய 5 தூண் அந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லல, கலிமா தொழுகை தத்தத்தின் ஆரம்பிக்கல, ஒற்றே வரிகளில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தீனும் நாசிகா, இஸ்லாம் என்றாலே பிறர் நலம் நாடுவதுதான். இந்த பிறர் நலம் நாடுவது என்பது குறிப்பிட்ட ஒரு சமுதாயத்தை மேற்கோள் காட்டி நாடுவது கிடையாது. நிறத்திற்காக, மொழிக்காக, இனத்திற்காக அப்படி நாடுவது பிறர் நலம் இஸ்லாம் கிடையாது. மனிதன் நீ எல்லாம் ஒரே இனம், உனக்கு ரத்தம் தான் சோப்பு கலர்ல இருக்கு, எனக்கு ரத்தம் தான் சேப்பு கலர்ல தான் இருக்கு. ஒன்னெல்லாம் எப்படி படைச்சிருக்கிறானோ அதே மாதிரி என்னையும் படைச்சிருக்கிறான். என்ன ஒரு வித்தியாசம்? நிறத்தாலும் மொழியாலும் அமின் ஆயாத்தி ஹல்கு சமாவாக்கி வல்லல் வஹ்திலாஃபு அல்சினத்திக்கும் வஅல்வானிக்கும் இன்ன ஃபீ தாலிக லா ஆயத்தில் லில் ஆலிமீன். மொழியாலும் நிறத்தாலும் மனிதர்கள் வேறுபட்டிருக்கிறீர்களே, இது அல்லாஹ்வுடைய அத்தாட்சி, இது அல்லாஹ்வுடைய சான்று. மண்ணால உங்களை படைத்து மனிதர்களால பரவி இருக்கிறீங்களே, இது அல்லாஹ் ஏற்படுத்தியது என்று திருமறை குர்ஆன் நமக்கு சான்று பகிர்கிறது. இப்ப இஸ்லாம் என்றாலே அத்தீனு நாசிகா, பிறர் நலம் நாடணும். எந்த விஷயத்துல பிறர் நலம் நாடணும்? சும்மா ஒரு காரணத்தை கொண்டு நம்முடைய சுய லாபத்திற்காக பிறர் நலம் நாடக்கூடாது. நீ உனக்கு என்ன விரும்புற அதையே பிறருக்கும் விரும்பு. அதுதான் ஈமான் முழுமையடையக்கூடிய செயல். அப்படி நீ செய்யும் காலமெல்லாம் இஸ்லாம் உன்னிடத்தில் மெருகூட்டப்பட்டுக் கொண்டே இருக்கும். மல்லிகத்து குழு உன்னுடைய இந்த செயல்பாடுகளை பார்த்து சாறை சாறையாக, கூட்டம் கூட்டம், கொத்து கொத்தாக மல்லிகத்து குழு உள்ளம் ஈர்க்கப்பட்டு இஸ்லாம் மதத்தை நோக்கி வருவார்கள். அப்படிதான் வந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த கால பணியை எடுத்து பார்த்தா தெரியும். உடைமை விஷயத்துல ஒரு உதாரணம் சொல்லணுமா? முதல்ல உயிர் விஷயத்துல ஒரு உதாரணம் சொல்றேன், கேளுங்கள். கொரோனா காலகட்டம் வந்தா இல்லையா? குடும்பத்தை சார்ந்த நபர் மரணித்து கிடக்கிறாரு, மனைவி கணவன் மரணித்து கிடக்கிறாரு, பக்கத்துல போக பயப்படுறாங்க, 10 அடி தள்ளி நிற்கிறாங்க. பாய் யாரும் நடந்து பண்ணிருக்கு, பாய் பாத்துக்கலாம் எனக்கு பாய் வரும். உயிர் மேல அவ்வளவு பயம். அந்த இடத்துல ஒரு முஸ்லிம் சகோதரன், அவன் எந்த கொள்கையோ எந்த கூட்டத்தை சார்ந்தவனோ, அவன் இறங்கி அந்த இறுதி சடங்கை முடித்தானா இல்லையா? இப்ப தன்னுடைய உயிரை பணயம் வைத்து பிறருடைய உயிருக்கு அவன் இறுதி சடங்கு செய்கிறான் என்றால் இங்கேதானே இருக்கிறது உடைமை, உயிரை எப்படி நாம் கண்ணியப்படுத்த வேண்டும் என்று. ஒருபடி மார்க்கத்தை விட ஒரு மேலாக மனித உயிரை கண்ணியப்படுத்துகிறான் இஸ்லாமிய சகோதரன். உடைமை விஷயத்துல ஒரு உதாரணம் சொல்லணுமா? இயற்கை சீற்றங்கள் ஏற்பட்டதா இல்லையா? மழை வெள்ளம் ஏற்பட்டது, சுனாமி வந்தது, கஜா புயல், ஓகி புயல், இவன் பேர் வைக்கிற புயல்லாம் வந்தது. என்னாச்சு கடைசியில? எல்லாம் சமூக மக்கள் நெட்வொர்க்ல இருந்தாலும் ஒரு வாரம் மாட்டிக்கிறான். நம்ம இதை முடிச்சு பத்திரிக்கை அதை என்னமோ சொல்றாங்க. களத்தில் ஆளுக்கானோ யார் களத்தில் இறங்கினார்? அந்த இடத்தில் கொள்கையை குறித்தோ கொடியை குறித்தோ முஸ்லிம்கள் அங்கே தன்னுடைய முன்மாதிரியை காட்டவில்லை. நீ மனிதன், உன்னுடைய உடமை பாதிக்கப்பட்டிருக்கிறது, நீ இயற்கை சீற்றங்களுக்கு நீ பாதிப்புக்குள்ளாயிருக்கிறாய் என்று இஸ்லாமிய சகோதரர்கள் முதல்ல கடமையில் உதவி செஞ்சாங்க. இது உடமைக்கு கொடுக்கிற கண்ணியம் இல்லையா? சரி, கண்ணியமான பிரச்சனையா? அதற்கும் உதாரணம் சொல்லலாம். சமீப
சட்டத்தை நம்ம சமூகங்களுக்கு மட்டும் மக்களுக்கு மட்டுமா பாதிப்பு? எல்லா சமூக மக்களும் தான் பாதிப்படுறாங்க. கிட்டத்தட்ட இந்திய எஸ்சி பிசி எம்பிசி எல்லாம் தனித்து பிற்படுத்தப்பட்டோர் பாதிக்கப்பட்டோர் எல்லாத்துக்கும் தான் அது கண்டிய குறைவா இருக்குது. இந்த சொந்த நாட்டில இருந்து சொந்த நாட்டிலேயே அகதியாகுவதா விடமாட்டோம். சாக்கி பாத்துக்கிற பேர்ல டீவிடைய சோறு இல்லாம தண்ணி இல்லாம யாருங்க கொடி குடிச்சு யாரு கொள்கையை பேசுறது போட்ட கூட்டமானது மக்கள் பாதிக்கக்கூடாது. இவருடைய கண்ணிய பிரச்சனை இது, இது உடைய மான பிரச்சனை என்று இஸ்லாமிய சகோதரர்கள் தானே அந்த களத்தில் இறங்கி மாசம் கணக்கா சாதி நடத்தினாங்க. அப்ப உடமையாகட்டும் உயிராகட்டும் ஒரு கண்ணியமான பிரச்சனையாகட்டும் இஸ்லாம் மார்க்கம் எவ்வளவு ஒரு முன்மாதிரியாக செயல்படுகிறது பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட இயற்கையான மார்க்கத்தில் அல்லாஹ் நம்மளை ஒரு இஸ்லாமிய சகோதரனாக முஸ்லீமாக படைத்திருக்கிறான். பிறர் நலம் நாடுவது குறித்தேன் நாமெல்லாம் நம்முடைய சகோதரர்கள் எவ்வளவு முன்மாதிரியா இருக்கும். மொழி இனம் மதம் நிறம் கடந்து பிறர் நலம் நாட சொல்கிற இஸ்லாமும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரும் உன்னுடைய இடத்தை சேர்த்து உன்னுடைய கொள்கை சகோதரனுக்கு நீ எவ்வளவு முன்மாதிரியா இருக்கணும். இரண்டாவது இன்ஷாஅல்லாஹ் வாழ்க்கை அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில் கரீம் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன் அம்மா பஅத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். ரலித்து பில்லாஹி ரப்பன் வ முஹம்மதர் ரசூலன் வ இஸ்லாமின் தீனா. அல்லாஹும்ம ரப்ப ஹாதிஹி தஅவத்தி தாமத்தி வ ஸலாத்தில் காயிமா ஆதி முஹம்மதின் வஸீலத வல் ஃபலீலத வ அபூஸு மக்காம மஹ்மூத் அல்லதி வ அல்லாஹ் ஸல்லல்லாஹு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இஸ்லாமுடைய முதல் உரையில ஜுமாவுடைய முதல் உரையில் இஸ்லாம் என்றால் என்ன, இஸ்லாம் என்ன செயல்களை நமக்கு முன்னிறுத்துகிறது, கொள்கையை விட பிறர்நிலம் நாடுவது குறித்து ஒன்றிடத்தில் தெரிந்திருந்தால் மட்டும்தான் நீ சொன்ன கலிமாவுக்கு உயிர் இருக்கிறது என்று அர்த்தம் இல்லைங்களா? அப்படிதான் அல்லாவுடைய தோழம் இறுதி உபதேசம் செஞ்சிருக்கிறான். அல்லாவும் அந்த நாளில் இஸ்லாம் மார்க்கத்தை அதை கொண்டுதான் முழுமையாக்கலாம். மனிதனுக்கு மனிதன் மனிதாபிமானத்தோடு மனிதநேயத்தோடு எப்படி வாழ வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையில இஸ்லாம் மார்க்கம் முழுமையாக்கப்படுகிறது. அப்ப பிற மத மக்களுக்கு உணவு உடம்பை உயிர் விஷயம் கல்வி விஷயத்துல நீ எடுத்துக்காட்டாக இருக்கும் போது நம்முடைய கொள்கை சகோதரனாக நம்முடைய குடும்பத்தில் ஒரு நபராக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு நாம் எவ்வளவு முன்மாதிரியா இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், யார் இரக்கம் காட்டவில்லையோ அவர்களுக்கு அல்லாஹ் இரக்கம் காட்ட மாட்டான். பூமியில் உள்ள மனிதர்களுக்கு நீ இரக்கம் காட்டினால் வானத்தினுடைய இறைவன் உனக்கு இரக்கம் காட்டுவான். எந்த விஷயத்துல இரக்கம் காட்டணும்? உயிர் உடமை கண்ணிய விஷயத்துல இரக்கம் காட்டணும். அவனுக்கு ஒரு உதவி என்று வரும் பொழுது அதை நாம் மனமுவந்து செய்யக்கூடிய பக்குவம் நம்மிடத்துல இருக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் சும்மாவா சொன்னார்கள், ஒரு முஸ்லீம் அநீதி இழைக்கவும் மாட்டான், அநீதிக்கு உள்ளாகும்படி ஒரு முஸ்லீமை விட்டு விடவும் மாட்டான். இந்த விஷயத்துல ரொம்ப மென்மையா நடந்துக்குங்க. யாரிடத்துல மென்மை இல்லையோ அவரிடத்துல நன்மை இல்லை. அப்ப அந்த மென்மை இரக்கம் இதெல்லாம் பிற மத சகோதர மக்களிடையே இஸ்லாம் மார்க்கம் காட்ட வலியுறுத்துகிறது என்றால் நம்முடைய கொள்கை சகோதரர் நம்மள்கிட்ட உதவியில் வரக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்களுக்கெல்லாம் நாம் எந்த அளவுக்கு முன்மாதிரியா இருக்கணுமோ அந்த அடிப்படையில தாங்க இப்ப வரைக்கும் மருத்துவ உதவி, வாழ்வாதார உதவி, கல்வி தொகை, ரத்தம் கொடுக்கிறது இதெல்லாம் இதை சார்ந்துதான் செஞ்சுட்டு வரோம். பார்த்தவர்களே, அப்படி இன்று ஒரு வசூல் நமக்கு வந்திருக்கிறது. பிறர் நாடுவது குறித்து குறிப்பாக நம்முடைய கொள்கை சகோதரர்களுடைய குடும்பத்துக்காகத்தான் இந்த ஜுமா வசூல் எடுக்கப்படுகிறது. இப்போ இதுல நம்ம என்ன பண்ணணும்? இல்ல அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு செய்த உபதேசங்கள் என்ன இதை உள்ளத்தில் பதிவு செய்துவிட்டு மேற்கொண்டு என்ன செய்ய வேண்டும்? உதவின்னு வந்தாச்சு, என்ன செய்யணும்? அல்லாஹ்வே என்னிடத்தில் சொன்னதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார். காலல்லாஹி தஆலா அல்லாஹ்வே என்னிடத்தில் கூறினான். என்ன சொன்னான்? அன்பிக் யகுன ஆதம் உன்பிக் அலைஹி, ஆதமுடைய மகனே நீ செலவு செய், அல்லாஹ் உனக்கு செலவு செய்.
நீ செலவு செய்யக்கூடிய தர்மத்தை அல்லாஹ் உன்னிடத்திலிருந்து வாங்கி எப்படி அந்த குட்டி குதிரையை வளர்த்து பெரிதாகுவோமோ அது மாதிரி நம்முடைய தர்மங்களை அல்லாஹ் என்ன பண்ணுகிறான் நம்மிடத்தில் பெற்றுக்கொண்டு அதை மலை போல் நமக்கு தருவான். இதை எல்லாம் இந்த ஹதீஸெல்லாம் நமக்கு என்ன ஆர்வத்தை உண்டாக்குகிறது என்றால் உதவி செய்யணும். வறுமையில் இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பிற மக்களுக்கே நாம் உதவி செய்யும் போது இன்று நம்மிடத்தில் துமாவசூல் கேட்டு வந்திருக்கக்கூடியவர் நம்முடைய கொள்கை சகோதரர். அவர் சில சமீப காலத்துக்கு முன்னாடி மரணிச்சிட்டாரு. சுகுணாபுரத்தை சேர்ந்த கொள்கை சகோதரர்களுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய குடும்பம் என்பது 3 பெண் பிள்ளைகள் இருந்து அவர் உயிரோடு இருந்திருந்தா இதை எதிர்பார்த்திருப்பாரா? நம்ம என்ன சிந்திக்கணும்னா ராஜ்யம் அவர் உயிரோடு இருந்திருந்தால் இந்த தான தர்மத்தை நம்மிடம் வந்து எதிர்பார்ப்பாரா? எதிர்பார்க்க மாட்டார். அப்ப அவர் உயிரோடு இல்லை என்பதற்காக அவருடைய குடும்பத்தை நாம் நிர்வாகத்தில் விட்டுற முடியுமா? விடவும் முடியாது. அந்த அடிப்படையில நாம கொடுக்காட்டி அந்த தண்ணீர் வர செல்லுவான். இப்ப நாம கொடுக்காமல் இருப்பதை விட கொடுப்பதுதானே சிறந்தது. அத்தனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் வலியுறுத்துகிறது. அன்பிக் இப்னு ஆதம் உன்பிக் அலை, ஆதமுடைய மகனே நீ செலவு செய், அல்லாஹ் உனக்கு செலவு செய். இந்த செலவு செய்யக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் சொல்றான் யுன்பிகு சரத்தன் சாத்தி மமன் குதிர அலைக்கும் ரிசுகு பயுன்பிகு மிம்மா அல்லாஹ் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா மா அத்தாஹா சயஜ்அலுல்லாஹ். அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு என்ன முடியுமானோ கொடுங்க. உங்களை அல்லாஹ் எதை கொண்டு கண்ணியப்படுத்தி இருக்கிறானோ, எதை கொண்டு அல்லாஹ் உங்களை உயர்த்தி இருக்கிறானோ அதிலிருந்து கொடுங்க. ஒன்று இல்லையே கொடுத்தா நமக்கு ஒண்ணு இருக்காதேன்னு சீட்டை போடுவான். அந்த சைத்தானுடைய எண்ணத்தையெல்லாம் ஒரு பக்கமா ஓரமா ஒதுக்கிட்டு உள்ளத்தால நாம் அந்த சகோதரருக்கு உதவி செய்யணும். கொள்கை சகோதரராக இருக்கிறாரு, உங்கள்ட்ட சொல்வதற்கு ஒண்ணும் இல்லை, கிள்ளி போடாம பொருளாதாரத்தை அல்லாஹ்வுடைய முகத்துக்காக அள்ளி போடுங்கள். இது ஒரு சரக்கத்துள் ஜாரியம். இனி அவங்க வாழ்ந்து மரணிக்கும் காலமெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடிய பொருளாதாரம் நாம பௌத்தாய் மண்டலத்தை படித்திருந்தாலும் தொடர்ந்து உலக அடி வரைக்கும் வந்து கொண்டே இருக்கும். மறுமை நாளில் இன்னும் அல்லாஹ் கூடுதலாக நம்மை கண்ணியப்படுத்துவான். அந்த கண்ணியத்தோடு சோனம் செல்லக்கூடிய பாக்கியத்தை ரஹ்மான் அனைவருக்கும் தருவான் கூறி இந்த துஆவை நிறைவு செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி